குட் மார்னிங். வென்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். புதினா சட்னி வித் கிறிஸ்பி தோசை. தோசைனா இப்படி சவுண்ட் வரணும். கிறிஸ்பி தோசை, பேப்பர் ரோஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி தோசை ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி செய்து தருவான். ஒரு நாள் கல் தோசை, ஒரு நாள் இந்த தோசை. சாஃப்டாக இருக்கும், மேலாம் கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு வெரைட்டியாக செய்வாள். புதினா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மழை வேறு பெய்யுது எங்கள் ஊரில். நேற்றே போய் முடியலாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குது சட்னி. வெரி நைஸ் டேஸ்ட். ரொம்ப நாள் ஆச்சு புதினா சட்னி சாப்பிட்டேன். ஒருத்தர் அவரோட பேரை சொல்ல சொன்னார், யுவ சிவா. ஹலோ யுவ சிவா, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும் தான் வாழ்க்கை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு. எவனோ ஒருத்தர் என்ன திட்டுறான், உனக்கு என்ன தெரியும் உட்காந்துட்டேன்னா பெரிய லாடு மாதிரி பேசுறியான்னு கேட்டான். டேய் தம்பி, நான் அனுபவத்தை சொல்கிறேன்னா தம்பி, என் வாழ்க்கையில் நான் பட்டதை சொல்கிறேன். நானும் ஒன்று மாதிரி தான் பேசினேன். நம்மளாம் பட்டு திருந்த கூட்டம். சொல்லும் போது கேட்டு தெரிஞ்சால் எவ்வளோ விஷயங்கள் சாதிக்கலாம். அதுக்கு தான் சிந்தித்து செயல்படுறது தான் மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கான். இது நெருப்புனா சுடும், அதை கை வச்சு பார்த்து தான் நான் சுடுன்னு தெரிஞ்சுப்பேன்னா அது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நடந்திருக்கு. வேணாம்பா அது மாதிரி செய்யாதீங்கப்பான்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். பட்டதுக்கரமாக தான் தெரிஞ்சுப்போம். ஆஹா இது சுடுதுன்னு தெரிஞ்சதுக்கரமாக தான் ஆஹா இது செய்யக்கூடாதுன்னு தோணும். அது எதுக்கு வீணாக காயத்தை வாங்குவானே, கஷ்டத்தைப்படுவானே. ஒரு சிலர் சொல்லும் போது கேளுங்க. நல்லவங்க சொல்லும் போது, உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க சொல்லும் போது கேளுங்க. அது கேட்டிங்கனாலே லைஃப்பில் முன்னேறிடுவீங்க. அது ஒன்றுமே இல்லை. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு பெரிய இதில் போய் முடியும். அந்த டே நல்லா போட்டோம், அடுத்த நாள் நன்மையாக நடக்கட்டும், அவ்வளோதான் வாழ்க்கை. அந்த நாள் நல்லா வாழ்ந்து போயிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதுவுமே கொண்டு போக முடியாது, நம்மளை தான் யாராவது கொண்டு போவாங்க. இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஹாப்பி டேஸ், ஹாப்பி லைஃப். காட் பிளஸ் யூ எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஹேர் கட் பண்ணுறதை பற்றி போட்டேன். இன்றைக்கி நைட்டு பஸ் பயணத்தை பற்றி போடுறேன். டிசேபிளுக்கு எப்படி பஸ்ஸில் எவ்வளோ அழகாக எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குன்றதை பற்றி போடுறேன். எப்படி ஹம்புளாக இருக்காங்க மக்கள், எப்படி டிசேபிளாக இருக்க வழிபடுறாங்கன்றதை பற்றி போடுறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூடா.